இந்த செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 2 வசனங்களை வாசிக்க போறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எலியாவின் ஜெபம். ஆமென் சொல்லுவோமா? எலியா ஒரு ஜெப வீரன், தேவ சமூகத்திலே ஜபிக்கிறதான ஒரு தேவ மனுஷன். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கணும்னா கருத்தாக தெளிவாக தேவனிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன அற்புதம் தேவையோ, என்ன ஆசீர்வாதம் தேவையோ, என்ன நன்மை தேவையோ, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில எந்த அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை உனக்கு செய்யணும்னு நீ நம்புறியோ, விசுவாசிக்கிறியோ, அதை மிக சரியா தெளிவா ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய ஆண்டவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, ஜெபத்தை என்ன செய்யறா? கேட்கிறவர். நாம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்தை நிச்சயம் கேட்பார், அப்படியே கேட்பாரு. அந்த ஜெபத்துக்கு பதிலா ஆண்டவர் அப்படியே கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஆனா எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, கருத்தாய் ஜெபிக்க வேண்டுமா. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம என்ன ஜெபிக்கிறோங்கிறத என்ன செய்யணும், முதல் ஆண்டவருக்கு புரியணும். அல்லேலூயா. ஒரு சிலர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு என்ன செய்யாது, புரியாது. நான் சொல்லுவேன், நிப்பாட்டு, என்ன மெயின் பிரச்சனை, ஒரு பாயிண்ட்டை முதல் சொல்லு. இல்லையா? ஒரு பாயிண்ட் என்ன செய்ய முதல்ல சொல். நீ மொத்த பிரச்சனையும் சொல்லி மொத்தமாக போட்டு குழப்பிட்டு இருந்தேன்னா எதுவுமே என்ன செய்ய முடியாது. அந்த மெயின் பிரச்சனை என்ன, அதை மட்டும் சொல்லு. நிறைய பேருக்கு என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. ஆனால் எலியா பாருங்க, ஜபிக்கிறான், கருத்தா ஆண்டவர்கிட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன ஜபம் பண்ணுறான்? மழை பெய்யக்கூடாதுன்னு ஜபிக்கிறான். ஐயோ, ஏன்டா மழை பெய்யக்கூடாதுன்னு ஜபிக்கிறான்? எல்லாரும் மழை வேணும் தான் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இவன் என்ன ஜபிக்கிறான்? மழை பெய்யக்கூடாதுன்னு ஜபிக்கிறான். ஏன் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜபிக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு பாகாலை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகால் தெய்வம் அவங்களுக்கு என்ன செய்யுது, மழையை கொடுக்குது, பனியை கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டான உடனே ஜனங்க அந்த பக்கமா என்ன செய்றாங்க, சாய்ந்த உடனே எலியா எழும்பி அவன் ஜபிக்கிற, ஆண்டவரே நீங்க தான் மலைக்கு சொந்தக்காரர், நீங்க தான் பனிக்கு சொந்தக்காரர், நீங்க தான் வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம், அண்ட சராசரங்களையும் படைச்ச தெய்வம், நீங்க மலையை கொடுக்குறீங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பாகால் கொடுக்குன்னு சொல்றாங்க. இனி இந்த தேசத்துல நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. அல்லேலூயா. 3 வருஷம் மழை பெய்யலைங்க. எத்தனை வருஷம் மழை பெய்யல? மழையும் கிடையாது, பனியும் கிடையாது. புல் பூண்டு பசுமையா இருக்க எல்லாம் காஞ்சு போச்சு. எல்லாம் கரித்தாற்று, எல்லாம் ஆறு ஊரம் என்ன செய்யுது, வத்தி போச்சு. எங்கேயுமே தண்ணி இல்லாத சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு, உருவாயிருச்சு. 3 வருஷம் கழிச்சு ஜனங்க எல்லாத்தையும் கர்மேல் மலைக்கு கூப்பிடுறான். கூப்பிட்டு அந்த பாகாலோட ஆட்களையும் கூப்பிடுறான். நீயே என்ன செய்ய, மழை பாகால் தருதுன்னு சொன்னேல, இந்தா கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, மழை பெய்யல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்றான், நீங்கள் கர்த்தர் பக்கமா திரும்புங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், இப்ப நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யும். அல்லேலூயா சொல்லுமா? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பக்கம் வரும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதனை செய்வர்களாய் மாறும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மாத்திரம் விசுவாசமாய் பிடித்து கொள்ளும்படியாக, கர்த்தர் மாத்திரம்தான் என் வாழ்வின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர், அவர் மாத்திரம்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியுங்கிறத நம்பும்படியாக, ப்ரூவ் பண்ணபடியாக, நிரூபிக்கும்படியாக எலியா ஜெபம்னா மழை பெய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதமும் யார்கிட்ட வருது, கர்த்தர்கிட்ட இருந்து வருது. ஆமேன் சொல்லுவோமா? நான் வேலை செஞ்சேன், நான் சம்பாரிச்சேன், நான் வந்து என் வீடை கட்டினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கு வேலை செய்யறதுக்கு பலனை யார் கொடுக்குறா? கர்த்தர் தான் உனக்கு பலனை கொடுக்குறாரு. ஆமேன் சொல்லுவோமா? வேலை செய்யறதுக்கு சரீரத்தில் பலன் யார் மூலமா வருது? தேவ பலத்துல தான் உண்டாகுது. வேலையை கர்த்தர் தான் கொடுக்குறாரு, வாய்ப்பு ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யறாரு. உன் வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் யார் மூலமா தான்?
கர்த்தர் மூலமாக தான். கையை வச்சவங்க இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்விலே இன்றைக்கு இருக்கிற எல்லாம் உம்முடையதாண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்ப மகிமையை யாருக்கு செலுத்தணுமா? ஆண்டவருக்கு செலுத்தணும். நேபுகாத்நேச்சர் ராஜா என்ன சொல்றான்? ஒரு பெரிய அரண்மனையை கட்டி முடிச்சான். கட்டி முடிச்சு சொன்னான், நான் கட்டிய மகா பாபிலோன், மகா என்ன செய்யுது, இந்த தொங்கு கோபுரங்கள் இதெல்லாம் நான் கட்டினேன் என்னுடைய மகிமைக்கென்று, என் பெயர் பிரஸ்தாபத்துக்கென்றுனா. அவ்வளோதான் முடிஞ்சு. அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் வந்தார். அவனை என்ன செஞ்சாரு? அடித்தார். அவன் என்ன செஞ்சிட்டான்? முடியெல்லாம் வளர்ந்து, கை காலில் நகமெல்லாம் வளர்ந்து காட்டுவாசி மாதிரி மாறிட்டான் அரண்மனைக்குள்ளேயே. அங்கே அரண்மனைக்குள்ள இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இவன் வேண்டாம், யாராவது காட்டுவாசி மாதிரி இருக்கான்னு சொல்லி அடித்து துரத்திட்டாங்க. ஐயோ, நான் தாங்க நேபுகாத்நேச்சர், நான் தாங்க ராஜா. நான் ராஜாவாது கூஜாவாது ஓடுறா, உன்னை பார்த்தா உன்னா நம்ம பரதேசி மாதிரி இருக்கு, ராஜான் இருக்க. அடித்து துரத்தி விட்டாங்க. 7 வருஷம் வெயில்லையும் மழையிலையும் பனியிலையும் காட்டுக்குள்ளே உட்காந்தான். அவன் மனம் திரும்புறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சான்? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் கழிச்சு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றான், பரலோகத்துக்கு தேவனே. என்ன சொல்றான்? பரலோகத்துக்கு தேவனே, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்துல தாழ்த்துறேன், இதெல்லாம் நீங்க கொடுத்தது அப்படின்னு தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ண உடனே கர்த்தருடைய இறக்கம் அவனுக்கு வந்துச்சு. அவன் வாழ்க்கையில இருந்தானா அந்த என்ன செஞ்சாரு? சரீரத்து இந்த மாற்றங்களை கர்த்தர் மாற்றி மறுபடியும் புது மேனியை அவனுக்கு கொடுத்தாரு. மறுபடியும் ராஜாவை போல பழைய சரீரத்தை கொடுத்தாரு. மறுபடியும் அரண்மனைக்குள்ள போனான். அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகாராஜாவாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுமா? உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கிற எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் சரி, பணமா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நகையா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச எல்லாமே கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுமா? அப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்பா தான் கொடுப்பாரு. யார் மூலமா கொடுக்குறாரு? ஏசப்பா தான் கொடுக்க சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? அப்பா கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க, மாமா கொடுத்தாங்க. இது யார் வீடுங்க? இது எங்கள் வீட்டுக்காரர் வீடு, எங்கள் மாமனார் கட்டி கொடுத்துருக்காரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, இது கர்த்தருடைய வீடுன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? இது யார் எங்களுக்கு கொடுத்தது? தேவனுடைய ஈவு. தேவன் தாங்க உங்கள் கையில் கொடுக்கும்படி உங்கள் கையில் அவர் கட்டி கொடுத்துருக்காரு ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா சொல்லுமா? மகிமையை யாருக்கு செலுத்துங்க? கர்த்தருக்கு செலுத்துங்க. அவங்களையும் நேசிங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. ஆனால் க்ளோரி தேவனுக்கு மாத்திரம்தான். ஆமென் சொல்லுவோமா? அப்போ எலியா ஜனங்களுக்கு காண்பிக்கிறான். என்ன காண்பிக்கிறான்? டே, உனக்கு மழையும் பனியும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது யாரு? கர்த்தர். அது உனக்கு என்ன செய்யல? தெரியல. உனக்கு தெரிய வைக்கிறேன். ஒரு ஜெபம். என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, இனிமே இஸ்ரவேல் தேசத்துல மழையும் பனியும் பெய்யக்கூடாது. ஆகாப்னு ஒரு ராஜா இருக்கான். மழை பெய்யும்படி எல்லாம் பலி செலுத்துங்கப்பா. மழை பெய்யல. என்ன செஞ்சாலும் 3 வருஷம் மழை பெய்யல. ஆகாப் ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு? இந்த எலியா. இவன் இந்த உலகத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் எல்லா தேசத்துக்கும் ஆளுகள் அனுப்பு, எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டோம், அவனை கொன்னே ஆகணும். மனம் திரும்புறதுக்கு என்ன வரல? இருதயம் வரல. ஐயோ, ஆண்டவரை விட்டுட்டோமே அப்படின்னு என்ன செய்யல? மனம் திரும்புறதுக்கு இருதயம் வரல. அதுக்கு பதிலாக யாரு மேல கோவம் வருது? எலியா மேல கோவம் வருது. எலியா அவ்வளவுதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னேன்னா சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துற, கர்த்தரை தேடுகிற உனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை நீ நம்பினேனா, ஆண்டவரை தேடினேனா அவர் உனக்கு தருவார். நம்பினேனா அவர் தான் என்னை ஆசீர்வதிக்காங்கிறத நீ வாயில அறிக்கை செஞ்சேனா கர்த்தர் உன்னை கைவிடாமல் குறையில்லாமல் நிறைவாய் மகிமையாய் வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல ஆண்டவர் உன் தேவையெல்லாம் சந்திச்சு உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை செழிப்பாக்கி உன்னை உயர்வாக்கி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா? வேலையை சார்ந்து போயிடாத, பணத்தை சார்ந்து போயிடாத. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஆராதனைக்கு வா. இல்லை, டைம் இல்லை, வேலைக்கு போகணும். அப்போ நீ என்ன செய்யற? வேலைக்கு தான். ஓ, வேலை தான் உனக்கு பிரச்சனையா? தூக்கிடுவோம். அல்லேலூயா. பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எங்கே சர்ச்சுக்கு போவோம்? பிள்ளைய தூக்க வேண்டாம், இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரை காட்டிலும் எதையாவது ஒன்றை நீ முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை நீ ஓரம் கட்டினா, 2ஆம் தரமா வச்சேனா, அவரை அற்பமா நினைச்சேனா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்காது. அவரை உன் வாழ்க்கையின் முதன்மையாக வைத்தாய் என்றால் உன் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவ நாளும் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்கிற நன்மையை, கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை, கர்த்தர் கொடுக்கிற வெற்றியை, கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுக்கிற வேலையை, கர்த்தர் கொடுக்கிற தொழிலை, கர்த்தர் கொடுக்கிற வருமானத்தை, ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அது தேவன் கொடுப்பது.
அப்ப எலியா என்ன ஜெபிக்கிறான்? கருத்தா ஜெபிக்கிறான். ஆமென் சொல்லுவோமா? ஒரு சில வீட்டுக்கு ஜெபிக்க போவோம், அம்மா எதுக்குமா ஜெபிக்கணுமோ ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவாங்க. எந்த பாயிண்ட்டுக்கு ஜெபிக்கிறது? எல்லாமே தேவைதான். என்கிட்ட விட்டு ஒரு புக்கே எழுதி கொடுத்துருப்பேன், என் தேவைகள் அப்படின்னு ஒரு புக்கே எழுதி கொடுத்துடலாம். அல்லேலூயா. அதை படிக்கவே 1 மாதம் ஆகும், அவ்வளோ பெரிய புக் எழுதி கொடுப்பேன் நான்லாம். இப்போ உனக்கு என்ன தேவை? அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கணும்? கருத்தா. இப்போ உனக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன அற்புதம் உடனடியாக அர்ஜெண்டாக முதன்மையான உனக்கு தேவை இருக்குது, அதை சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. அதை மாத்திரம் மறுபடியும் 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 சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எலியாவின் ஜெபத்தில் நாம் கற்றுக்கொள்ற முதல் காரியம், கருத்தாய் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுமா? என்ன ஜெபிக்கிறவனா? கருத்தாய் ஜெபிக்கிறவன். ரெண்டாவது பாருங்க, 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42. 1 ராஜாக்கள் 18:42 வசனம். தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். கர்மேல் மலையில எலியா ஜெபம் பண்ணி அக்கினி இறங்கிருச்சு, அற்புதம் நடந்துருச்சு. ஜனங்க பூரா இப்ப யார் பக்கம் திரும்பிட்டாங்க? பாகால் பக்கம் இருந்தவங்க கத்தர் பக்கம் திரும்பி கத்தரே தெய்வம் அப்படின்னு அறிக்கை செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஜனங்க திரும்பின உடனே இப்போ ஒரு ஜெபம் பண்றான். இப்போ என்ன ஜெபிக்கிறானா? ஆண்டவரே மழை பெய்யணும்னு ஜெபிக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? இப்போ என்ன ஜெபம் பண்றாரு? மழை என்ன செய்யணும்? பெய்யணும்னு ஜெபிக்கிறார். நம்ம நிறைய நேரம் கூட்டம் நடத்துவோம், கூட்டம் நடத்தும்போது ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா 3 நாள் கூட்டம் இருக்கு, மழை என்ன செய்யக்கூடாது? பெய்யக்கூடாது, இயேசு நாமத்தில் கட்டுகிறேன். சரி கட்டியாச்சு. கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? அதை ரிலீஸ் பண்ணி விடணும்ல. ஆண்டவரே கூட்டம் முடிஞ்சிச்சு, மழை பெய்யட்டு ஆண்டர்னு சொல்லணும்ல. நம்மளால சொல்றதே இல்லை. இப்படி மதுரையில் நிறைய ஜெபம் பண்ணி மொத்த தமிழ்நாட்டில் மழை மதுரை தான் கம்மியாக இருக்கான். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரே என்ன செய்யுங்க? மழையை கொடுங்க ஆண்டவரே, செழிப்பை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும்ல. கட்டி விட்டு அது பாட்டு வீட்டுக்கு போயிருதுங்க. முதல் ஜெபம் எலியா கருத்தா ஜெபம் பண்ணா, கத்தர் தெய்வம்னு நிரூபிக்கிறதுக்காக மழையை ஏற்பாட்டுறேன். அல்லேலூயா. 2வது ஜெபம் என்ன தெரியுமா? கத்தர் மெய்யான தெய்வம் நிரூபிச்சுட்டேன், அதனால இப்ப ஜெபம். இப்ப ஜனங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, கத்தரே தெய்வம்னு சொல்லிட்டாங்க. ஆகாப் ராஜா சொல்றா, ராஜா 3 வருஷமா மழை பெய்யல, இப்போ உன் கண்ணு முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த கர்மேல் மலையில கத்தர் பக்கம் திரும்பிட்டாங்கல்ல. இப்ப சொல்றேன் மழை பெய்ய போது, சீக்கிரமா என்ன செய்ய? உன்னுடைய என்ன செய்ய? வண்டியை ஓட்டிக்கிட்டு என்ன செய்ய? சீக்கிரமா ஓடிடு அப்படின்றான். எலியா போய் ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள போய் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இப்ப என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே ஜனங்க மனம் திரும்பிட்டாங்க, ஜனங்க கத்தரே தெய்வம்னு சொல்லிட்டாங்க, மழைக்கு அதிபதி நீங்கிறத அவங்களுக்கு இன்னைக்கு நான் காண்பிக்கணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யும் பார்த்துச்சுன்னா இப்ப சொல்லுவாங்க பாகால் மழை கொடுக்கல, கத்தர் மழை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுமா? பாகால் அற்புதம் செய்யல, வானத்தையும் பூமியையும் படைச்ச கத்தர் எங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, அவர் மழையை கொடுத்தார், பனியை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே மழையை கொடுங்க ஆண்டவரே. அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், ஒரு முறை ஜெபம் பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்றான். அவன் போய் வெளியே போய் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன அதை ஜெபம்ன்றாரு, மழைன்றாரு, வெயில் அடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கு? பிச்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சோர 3.5 வருஷம் ஆகி போச்சு, இவர் வாட்டுக்கு மழைன்றாரு. ஐயா என்னப்பா அங்கே மழையெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, மேகம்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்கு. அப்படியா? சரி போ. மறுபடியும் 2வது முறை ஜெபிக்கிறான். ஆண்டவரே உங்கள் வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்கேன், ஜனங்கள்லாம் இன்னைக்கு மனம் திரும்பிட்டாங்க, கத்தரே தெய்வம்னு அறிக்கை செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு ஒரு மழை என்ன செஞ்சாகணும்? பெஞ்சாகணும், ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியும் ஜெபிக்கிறான். 2வது முறை அசிஸ்டண்ட்டை சொல்றான், போய் பார்த்துட்டு வாப்பான்றான். 2வது முறையும் பார்க்குறான், மழை இல்லை. 3வது முறை மழை இல்லை, 4வது முறை மழை இல்லை, 5வது முறை மழை இல்லை, 6வது முறை மழை இல்லை. நான் சொல்லுவேன், எலியாட்டிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? கருத்தா ஜெபிக்கணும். 2வது குறிப்பு, விடாப்புடியாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? இன்னைக்கு வைராக்கியமாய் ஜெபிக்கிற எலியாக்களை தேவன் எழுப்புவாராக. சபையில
தேவனுடைய சமூகத்துல வைராக்கியத்தோடு விட்டு கொடுக்காமல் வல்லமையோடு கூட தொடர்ந்தேச்சியாக விடாப்பிடியாக தேவன் தன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற வரைக்கும் அவரை நோக்கி அவிசுவாசப்படாம மறுபடியும் ஜெபம் மறுபடியும் ஜெபம் மறுபடியும் ஜெபம் மறுபடியும் ஜெபம் மறுபடியும் ஜெபம் மறுபடியும் ஜெபம்னு சொல்லி ஜெபிக்கிற எலியாவை போல கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுமா. ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு மழை வரலையா, வாப்பா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகல. அவன் ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கான். 7 முறை இல்லை 70 முறைனாலும் அவன் ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா சொல்லுமா. ஏன்னா அவன் விசுவாசம் என்னது, கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வா. அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, ஒரு சின்ன தடையாயிடுச்சு, சோர்ந்து போயிடக்கூடாது. மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. தடையாயிருச்சு, 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 மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. இந்த முறை கர்த்தர் வெற்றியை கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுமா. சோர்ந்து போகிற கூட்டம் அல்ல, பின்வாங்கி போகிற கூட்டம் அல்ல, அவிசுவாசப்படுற கூட்டம் அல்ல. தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நாம் தேவனை பார்த்து யாக்கோபை போல, ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விடமாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியா ஜெபிக்கிற கூட்டம். அல்லேலூயா சொல்லுமா. பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. நீங்க தான் ஜெப வீரன் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க எலியான்னு சொல்லுங்க. நீங்க எலியாவின் ஜெப ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க ஜெபம் பண்ணா நடக்காத அற்புதமே இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப எலியா எப்படி ஜெபிக்கிறான், நடக்கலையேன்னு விடலைங்க. மறுபடியும் ஜெபிக்கிறான், மறுபடியும் ஜெபிக்கிறான், மறுபடியும் ஜெபிக்கிறான், மறுபடியும் ஜெபிக்கிறான், மறுபடியும் ஜெபிக்கிறான். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. தேவன் அற்புதம் செய்யற வரைக்கும் என்ன செய்யணுமா சொல்லுங்க, மறுபடியும் 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 என்ன செய்யணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபத்துல சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபத்துல பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆமா வந்தேன் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கல, போயிட்டேன். ஹலோ, வந்தேன் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் என்ன செய்யல, நடக்கல, போயிட்டேன். போயிடாத. அற்புதம் வழியில் வந்துகிட்டு இருக்கு, பாதி வழியே வந்துருக்கு, ஓடி போயிடாத. உன் கிட்டத்தில் வந்துருச்சு, ஓடி போயிடாத. அற்புதத்தை சுதந்திரிக்க நேரம் பக்கத்தில் வந்துருச்சு, அசால்ட்டா விட்டுறாத. கர்த்தர் இந்த வாரம் அற்புதத்தின் வாரம், இந்த மாதம் அற்புதத்தின் மாதம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை, உனக்கு ஒரு அதிசயத்தை, உனக்கு ஒரு சுகத்தை, உனக்கு ஒரு வெற்றியை, உனக்கு ஒரு நன்மையை, உனக்கு ஒரு சந்ததியை, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். எலியாவின் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. கூட வந்து அசிஸ்டன்ட் கூட யோசிச்சிருப்பான், என்ன எலியாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சா, இப்போதான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணாரு, மேல இருந்து அக்கினி வந்துச்சு, என்னை கேட்டறலும் அப்படின்னு ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணாரு, உடனே வானத்திலிருந்து என்ன செஞ்சிருச்சு, அக்கினி வந்துச்சு. 2 வார்த்தை தான். இப்போ பாவம் எலியா என்ன செஞ்சுட்டு இருக்காரு, 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை பாவம் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. ஏசப்பா ஏன் தான் இறங்க மாட்டேங்காரோ தெரியல, எல்லாத்துக்கும் இறங்குறாரு, இவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இறங்க மாட்டேங்கிறாரோ தெரியல அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிற என் ஜனத்தை வெக்கப்பட்டு போக விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், என்ன ஆராதிச்சு என்ன நம்பி வரல, நீ வெக்கப்பட்டு போகவே மாட்ட. நிச்சயம் ஒரு நாள் வருகிறது, அது அற்புதத்தின் நாள், அது அதிசயத்தின் நாள், அது ஆச்சரியத்தின் நாள். தேவன் உன் வாழ்க்கையில பலமாய் அதிசயங்களை கிரிய செய்கிற நாள். 6 முறை ஜெபம் பண்ணி ஒன்றும் ஆறல, 7வது முறை ஜெபம் பண்ணிட்டு இப்போ போய் பார் பண்ணுறான். அவன் மனசு நினச்சிருப்பான், இப்போ மட்டும் என்ன வந்துட போதாக்கும். ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு, 6 முறை என்ன செஞ்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. இப்போ மட்டும் புதுசாக என்ன செஞ்சிட போது, அதே ஜெபம் தானே, யாருன்னா புதுசாக புது ஜெபம் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது ஸ்பெஷல் ஜெபம் ஏதாவது இருக்கா, அதே ஜெபம் தானே அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் உள்ளே போனால் ஒரு உள்ளங்கை அளவுக்கு வானத்தில் மேகம் தெரியுது. உள்ளங்கை அளவுக்கு சின்ன மேகம். சொல்கிறான் 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். சொல்கிறத எப்படி சொல்கிறான் பாருங்க, உள்ளங்கை மேகமா அப்படின்னு சொல்கிறான், சின்ன மேகங்க. சும்மா 7 முறை ஜெபம் பண்ணிட்டு என்ன மேகம், சின்ன மேகம். கொஞ்சம் போல அற்புதம் நடக்கிற மாதிரி, கொஞ்சம் போல மாற்றம் தெரியுது வாழ்க்கையில், வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் மாற்றம் நடக்கிற மாதிரி என்ன செய்யுது, கொஞ்சமா தெரியுது. பாப்போம் நடக்குதான்னு. அல்லேலூயா.
ஏதோ ஒரு மாற்றம் என்ன செய்யுது, கொஞ்சம் தெரியுது. பார்ப்போம் ஃபுல்லாக நடக்குதா அல்லது நடக்குமா நடக்காதா, இயேசுநாதர் செய்வாரா செய்ய மாட்டாரா, என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு தான் நிறைய நேரம் மனசு பேசும். பிசாசு பேசுவான், யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசணும்? உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் கார் மேகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அது பெரிய மழையாய் புயலாய் தேசத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு, மேகம் வானத்தை மூடுகிற அளவுக்கு அது மேகமாய் மாறும். கர்த்தர் முழு ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை நிரப்பினார். அல்லேலூயா சொல்லுமா. கொஞ்சம் தான் மாறி கிடைக்கூடாது, வர வர விருத்தி உண்டாகும். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தரை தேடி வர ஆரம்பிச்சுட்ட கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குல, இன்னும் கொஞ்சம் மாற்றம் வரும், 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 இன்னும் கொஞ்சம் மாற்றம் வரும். ஒரு நாள் வரும் பொழுது ஃபுல்லா மாற்றமாகி மிகப்பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை தேவன் உன் வாழ்விலே, எலியாவின் தேவன் அவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. இவன் சொன்ன அவிசுவாச வார்த்தையை பார்த்து யார் பயப்படல? எலிசா பயப்படல. அவன் சொல்றான், சிறிய மேகம் தெரியுது சார் அப்படின்றான். உடனே அவன் சொல்றான், நீ போய் அந்த ஆகாப் ராஜாவை நோக்கி சொல்லு, மழை உங்களை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லி என்றான். இல்லையா சொல்லுவோமா. அற்புதம் எவ்வளவுதான் நடந்திருக்கு சொல்லுங்க? உள்ளங்கை அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. ஆனா செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்றான்? கர்மேல் மலையில உட்காந்துட்டு இருக்கான். யாரு? ஆகாப் ராஜா. அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான், நான் போய் ஜெபம் பண்ணுவேன், இப்போ மழை பெய்யுன்னு சொல்லி. அதனால அவன் உட்காந்துட்டு இருக்கான். சரி சாமி, அப்படியாவது மழை பெய்யட்டும், மழை பெய்தா பெய்யலையா நானும் பார்க்குறேன்னு அவன் கர்மேல் மலையை உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் சொல்றான், ரதத்தை பூட்டிட்டு ஓடுறா, உன் வீட்டுக்கு வரப்போதுறா மழை அப்படின்றான். அல்லேலூயா சொல்லுமா. இவன் சொன்ன பதில் என்னது? சின்ன மேகம்னா. ஆனா எலியா பதில் என்னது? டேய், ரதத்தை பூட்டிட்டு போ சொல்றா, பெரிய மழை வரப்போதுறா. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்றதெல்லாம் சின்ன சின்னதா பேசுவாங்க, சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை பேசுவாங்க, சிறியதா பேசுவாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் நானும் வாயில எதை பேசணும் தெரியுமா? பெரியவைகளை பேச வேண்டும். மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு தேசமே, தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவன் சொல்றான், உள்ளங்கை மேகமா இப்ப பார்ப்பா கொஞ்ச நேரத்துல. ஏன்னா அவனுக்கு தெரியும் என் ஜெபத்தோட பவர் என்னன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அதனால நீ போய் அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் யோசிச்சிருப்பான், வீட்டுக்கு யானை உள்ளங்கை மேகம் வந்திருக்கு, இவர் போய் ராஜா கிட்ட போய் ஒரு ரதத்தை கூட்டிட்டு ஓட்டமா ஓடுப்பா அரண்மனைக்கு, மழை பெய்யப்போன்னு சொன்னா அவன் வேற சிரிக்க போறான், என்ன செய்யணும்னு தெரியல. அவன் எங்கே போயிட்டு இருக்கான்? வெளியே போய் அந்த மலையில் இருக்கிற ராஜா கிட்ட அப்படி சொல்கிறான், ஐயா எலியா சொன்னார், சீக்கிரம் ரதத்தை பூட்டிட்டு எங்கே ஓடுங்க, வீட்டுக்கு ஓடுங்க, மழை பயங்கரமாக பெய்ய போதான் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவன் சொல்லும் போதே என்ன சொன்னான்? முதல்ல சிறிய மழை தானே சொன்னான், அதனால அவர் சொன்னாருங்க போங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் செய்ய முடியுங்க. வலதுக்கு வீட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்கிற தேவ மனுஷனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க, எலியாவை போல விடாப்பிடியாக வைராக்கியமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஜெபிக்கிற ஜெப வீரனாக கர்த்தர் என்னை மாற்றுவீராக. அல்லேலூயா சொல்லுமா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி ஜெபிக்கணுமா? அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் விடவே கூடாதுங்க, சோர்ந்தே போக கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? வைராக்கியமா ஜெபிக்கிட்டே இருக்கணும். நேற்று பெண்கள் முகாம் அடிச்சு போது ஒரு 10 பேர் தான் வந்திருந்தாங்க. ஒன்று ஒரு பிரதர் பக்கத்தில் உட்காந்தாரு. என்னப்பா சார் 10 பேர் தான் வந்திருக்காங்க பெண்கள் முகாமுக்கு, எதுவும் ஆள் எதுவும் வர்ற மாதிரியே தெரியலையே, சாப்பாடு எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னாரு. ஒரு 85 ஆர்டர் பண்ணியிருக்கேன்னாரு. 85 ஆர்டர் பண்ணி 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், போய் வாயை நல்லா கழுவிட்டு வா அப்படின்னு. வாயை என்ன செய்ய, போய் என்ன செய்ய, நல்லா கழுவிட்டு வா அப்படின்னு. ஏன் என்ன பிரச்சனை? நீ பார்க்கறத நம்புறவன், நான் ஜெபத்தில் பார்த்ததை நம்புறவன். அல்லேலூயா சொல்லுமா. உனக்கு கண்ணார சர்ச்சில் கூட்டம் நிறைஞ்சா தான் உனக்கு விசுவாசமே வரும். பரவாயில்ல 80 ரூபான்ட்டாங்களே அப்படின்னு. எங்களுக்கு அப்படி கிடையாது. ஜெபம் பண்ணியாச்சு,
போன வாரம் தான் 7 நாள் யாக்கோபு ஜெபம் முடிச்சிருக்கு. எல்லா ஜெபத்திலையும் என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு, வாட்ஸ்அப்பில் போட்டாச்சு. கர்த்தர் யாரை கொண்டு வரன்னு வைக்கிறாரோ, யார் வந்து இங்கே உட்காந்து இன்னைக்கு பெண்கள் ஜெபத்தில் அட்டன் பண்ணணும்னு பரலோகம் முன்குறிச்சிருக்கா, அவங்க வருவாங்க. எனக்கு விசுவாசம் இருக்கு, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமாம், 80 பிரியாணி காலி 5 வீட்டுக்கு போச்சு. அல்லேலூயா சொல்லுமா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜெபிக்கிற நீங்கள் பதற மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஜெபிக்கிறவன் மனசில் அலபாய விட மாட்டான். ஜெபிக்கிறவன் மனசில் உறுதியாக இருப்பான், கர்த்தர் நிச்சயம் செய்வார்னு. அல்லேலூயா சொல்லுமா? ஜெபிக்கிறவனுக்குள்ள இரு மனசு இருக்காது, ஒரே மனசு. என்ன மனசு சொல்லுங்க? ஒரே மனசு. கர்த்தர் தருவார். அந்த விசுவாசத்தை தான் எலியா ஜெபிக்கிறான். அவனுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பாரு. அவருடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்றேன், அவர் நிச்சயம் எனக்கு என்ன செய்வாரு, தருவாரு. இந்த எலியாவோட மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. பின்வாங்கி போனவங்கள கர்த்தர் உள்ள கொண்டு வந்துருவார். இழந்து போன வேலை வந்துடும், இழந்து போன நன்மை வந்துடும், இழந்து போன ஆசீர்வாதம் வந்துடும், குழந்தை வந்துடும், உன் வாழ்க்கையில வீடு வந்துடும், உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆனா உன் மைண்ட் ஸ்டடி மைண்ட் ஆகணும். எலியா போல கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். தூக்கத்துல தட்டி கேட்டா கூட சொல்லணும், என்ன சொல்லணும்? ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பிஷப் ஞானபிரகாச ஐயாவோட மூத்த மகள் குழந்தை பிரதிஷ்டைக்கு போயிருந்தோம் நாங்க கம்பத்துக்கு. 7 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? 7 வருஷம். சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க மகட்ட போய் என்ன செய்யுங்க, வஸ்தி சிஸ்டர் போய் என்ன செய்யுங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, போய் என்ன செய்யுங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். அவங்க சொல்கிறாங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருக்கேன், ஆண்டவர் நிச்சயம் எனக்கு கொடுப்பார், நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டேன். நிறைய அவர் பிஷப்பாக இருக்காரு, ஊழியக்காரர் இருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்களாம் வருவாங்க, வந்து பேசி முடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடித்தோடனே அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னது, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறது? என்ன ஸ்கூலாக நடத்த முடியும்? பிள்ளை கர்த்தர் கொடுத்தா தான் பெற்று வளர்க்க முடியும். வர்றையும் போகிறேன் இதையே கட்டிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது மனசுக்கு எப்படி இருக்குமா, வேதனையாக இருக்குமா, ஜோ என்னடா இப்படி கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. 7 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்காங்களாம். எத்தனை நாள்? நோ எனி ட்ரீட்மெண்ட். 7 வருஷம் ஜெபம் பண்ணி 7ஆவது வருஷம் கற்பம் தரிச்சு அங்கே நத்தானியான்னு ஒரு பொண்ணை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து குழந்தை பிரதேசிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, அந்த சிஸ்டரு, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருக்கேன், நிச்சயம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அவங்க ஹஸ்பண்ட் கூட கேட்டாரா, என்னம்மா ஏதாவது செய்யலாமான்னு. நோ, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கொடுப்பார். இந்த மைண்ட் எப்படி வருது? இந்த விசுவாச மனநிலை தேவன் மேல நீங்க வச்சு ஜெபிக்கிற ஜெபம், அதுல ஒரு அசைவ பிசாசு கொண்டு வர்றதுக்கு விடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற நாம அதுல ஒரு சந்தேகம் வரக்கூடாது. வரும், அந்த சந்தேகத்தை மேற்கொள்ளணும். இருமனசு வரும், இருமனசை உடைச்சு ஒரு மனசா மாட்டணும். ஜெப குறை வர்ற மாதிரி பிசாசு கொண்டு வருவான். இல்லை நடக்காது, நடக்கிற வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, ஒன்றும் சரியில்லையே, என்ன செய்யற அப்படின்னு சொல்லி நிறைய மனநிலை வரும். நோ, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அசைக்கப்பட முடியாம நீங்க ஒரு காரியத்துக்காக எலியாவை போல வைராக்கியமா ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயம் மலையை ஆசீர்வாதத்தை சொந்தரிச்சுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? நீங்க நிறைய பேர் என்ன பிரச்சனை, ஒரு முறை ஜெபம் பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க, அவ்வளோ முடிஞ்சு. 2 முறை ஜெபம் பண்ணுவாங்க, குப்பரடிக்க படுத்துருவாங்க. போவாங்க, ஆண்டவர் நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், நீங்கள் ஒன்றும் செய்கிற மாதிரியே தெரியல, இனி என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு விட்டுருவாங்க. ஹலோ, விடவே கூடாது. ஆமென் சொல்லுவோமா? நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் தொடுவார். என் தகப்பனார் பார்த்தீங்கன்னா பாஸ்டரோட தம்பின்னு ஏமாற்றி எங்கள் அம்மாவை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவர் பார்த்தா ஏடிஎம்கே கட்சிக்கு செயலாளர். நானே இட்டால் எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கிட்டு கட்சி வேலை பார்த்துக்கிட்டு திரிவார். சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்டார், டிமிக்கு. நான் ரசிக்கப்பட்டவொடனே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா 27 வருஷம் ஆச்சு, உன் புருஷனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர முடியலையா அப்படின்னு. அது சொல்லிச்சு, 27 வருஷமாக அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த ஆளு சர்ச்சுக்கே என்ன செய்ய மாட்டேங்காரு, வர மாட்டேங்காரு. இனிமே இந்த ஜெபபாரத்தை ஓன்ட்ட கொடுத்துட்டேன், நீ ஜெபம் பண்ணு. இனிமே யார் பண்ணு, நீ பண்ணு. 7 வருஷம் எங்கள் அப்பாவோட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணேன். எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணேன்? 7 வருஷம்.
5 வருஷம் ரெகுலர் பைபிள் காலேஜே படித்து முடிச்சாச்சு. 2 வருஷம் உதவி ஊழியரையும் முடிச்சாச்சு. கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை ஆண்டவர் வச்சுட்டார். பொண்ணு போட்டாவை கொண்டு போய் நைட்டு கொடுத்தேன். எங்கள் அப்பா பார்த்துட்டு, சரிப்பா உனக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னாரு. எங்கள் அம்மா பார்த்துட்டு, பிடிச்சா ஓகே தான்ப்பா அப்படின்ச்சு. நல்லா பண்ணதாம்மா, ஒன்றும் பயப்படாத, குடும்பத்தில் பிரச்சனை வந்துட வேண்டாம். போட்டா அன்னைக்கு நைட்டு மாமனாருக்கு என்ன செய்யலை, உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மா 3 நாள் கழிச்சுட்டு, போட்டா வந்ததுக்கே உடம்பு முடியலையடா, பொண்ணு நேராக வந்தா என்ன ஆகுமோ தெரியலையடா. நான் சொன்னேன், இது உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிப்புக்காக அபிஷேகம் நிறைஞ்ச தேவ மனுஷியோட போட்டா உள்ளே வந்துருச்சு. அங்கே உள்ள இருக்க பிசாசை துரத்துறதுக்காக உள்ளே வந்துருச்சு. அதனால ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, உன் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தை எடுக்க போறாருமா. உட்காரலாம், எந்திக்கலாம், எல்லாம் செய்யலாம், படுக்க மட்டும் முடியாது. கொண்ட நரம்புக்கு இந்த நரம்புக்கு ஒரு பிரச்சனை. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். டாக்டர் எல்லாம் சொன்னது, சார் என்ன செய்யறதுன்னு தெரியல, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, என்னன்னு பார்ப்போம். வலிக்குது, பெயின் கில்லர் குத்திக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கொத்தினாலும் கிட்னி போயிடுது சார், மாத்திரையை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பட்ட பாடு, பெரும்பாடு. 2 மாதம் கழிச்சு ஒரு நாள் நடுராத்திரியில் அவராக எழுந்திரிச்சு நேர்முழங்கால் போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டார். ஏசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, நான் குடியை விட்டுறேன், சீரட்டை விட்டுறேன், இந்த கட்சியை விட்டுறேன், இனிமேல் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு நான் என்ன வர்றேன். அல்லேலூயா சொல்லுமா. பைபிளை தூக்கிட்டு எங்கே வர்றேன், சர்ச்சுக்கு வந்துடுறேன். உட்காந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மூலையில் போய் உட்காந்துட்டார். ஏன்னா படுக்க முடியாது, படுத்தா கொண்ட நரம்பு விண்ணு தெரிக்கும். போய் அமைதியாக போய் மூலையில் என்ன செஞ்சிட்டாரு, உட்காந்துட்டாரு. நைட்டு அவருக்கு ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தில் ஒரு வெளிச்சம் அவர் மேலே படுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், சுகமாயிருச்சு. தூக்கத்திலேயே படுத்து 2 மாதம் கழிச்சு தரையில் படுத்து கிடக்காரு. எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு பார்க்குது, இன்னும் தரையில் படுத்து கிடக்காரு. எப்படி சுகமாச்சு? என் பேரை சொல்லி எங்கள் அம்மா கூப்பிடும், ஜெயபாலையான்றோம். அது போய் கூப்பிடுது, என்ன எப்படி சோமாச்சு? அவர் நான் சோமாயிட்டேன். அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, படுத்து பார்க்குறாரு. என்னங்க நடந்துச்சு, ஒரு நைட்டுக்குள்ளே இப்படி சோமாயிட்டீங்களே அப்படின்னோட அவருக்கு ஞாபகம் வருது. இல்லை நைட்டு ஜெபம் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன ஜெபம் பண்ணீங்க? இனிமேல் குடிக்க மாட்டேன், சீரட்டு குடிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மளிகை கடை வச்சிருக்காரு, கடையை அடைச்சிட்றேன், சர்ச்சுக்கு வந்துடுறேன், இனி எந்த கட்சி வேலையிலும் பார்க்கல, இனி இயேசுநாதர் பிள்ளையா மாறிடுறேன். அல்லேலூயா சொல்லுமா. 7 வருஷம் எங்கள் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. 7 வருஷம் கழிச்சு கர்த்தர் அவரை தொட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா தேவன் மாத்திட்டார். ஆமென் சொல்லுமா. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி, இன்னும் தாமதமாகுதுன்னு சொல்லி ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. இன்றைக்கு எழும்புங்கள் எலியாவை போல, இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்கள் எலியாவை போல, இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்கள் விடாப்படியாக, இன்றைக்கு ஜெபியுங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, இன்றைக்கு ஜெபியுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருக்காக, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக. என்ன அற்புதம் உனக்கு தேவைன்னு நீ நினைக்கிறியோ, இன்றைக்கு வைராக்கியத்தோடு எழுந்து தேவனை நோக்கி நீ ஜெபிக்க 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 ஆரம்பிக்கும் பொழுது உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். நிச்சயம் உன் வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம மனசு தான் மாறணும். அல்லேலூயா. அப்ப எலியா எப்படி ஜெபிக்கிறான்? ஒன்னு கருத்தா ஜெபிக்கிறான், 2வது எப்படி ஜெபிக்கிறான்? விடாப்பிடியாக என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். 3வது எலியா எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னு பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்திப்பழி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அல்லேலூயா சொல்லுமா. 3வது எலியாட்டு என்ன காத்துக்கிறேன்னா, சுருக்கமாய் ஜபிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஜபிக்கிறானா? சுருக்கமா விஷயத்தை ஜபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. 2 வார்த்தை தான். என்ன சொல்றான்? என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் ஜெபம் பண்ண விட்டோம்னா அப்படியே இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எங்கே போய் முடியுமோ, எப்போ முடியுமோ அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். புதுசாரா விசுவாசம் இருந்தால் படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் தண்ணியை தெளித்து தான் எழுப்பணும். தம்பி என்னப்பா தூங்கிட்ட,
எப்பப்பா தூங்குனா? நீங்கள் ரஷ்யாவில் இருக்கும்போது தூங்கிட்டேங்க. அல்லேலூயா. இடம், பொருள், ஏவல், சூழ்நிலை பார்த்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? தனியாக நீங்கள் மட்டும் கதவை போட்டு ஏசுநாதர் மாதிரி விடிய விடிய ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. 4 பேர் இருக்கும்போது என்ன செய்யணும்? எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நேரத்தை சரியாக கணக்கு பார்த்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஞானமாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பாருங்க தெளிவா மேட்ரு என்னங்கிறத தெளிவாக சொல்கிறான். ஆண்டவரே, இஸ்ரவேலில் நீங்கள் தேவன் என்றும், ஆண்டவர் இதையெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லி இவங்க அறியும்படிக்கு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, என்னை கேட்டருளும். அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருதுங்க. கண்கூடா ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி வச்சிருக்காங்க. அந்த பலிபீடத்தில் 12 காளைகளை வெட்டி இணைச்சிருக்காங்க. அதோட மாம்சத்தில் அதில் பரப்பி வச்சிருக்காங்க. எலியா சொன்னா, பாகால் தேவனா நீ என்ன செய்ய? கூப்பிடு, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அது பதில் தரட்டும். நோ, விடிய விடிய அடிச்சாலும் நோ, முடியல. இவன் வந்தா கடைசியா 2 நிமிஷம் ஜெபம். என்ன ஜெபம்? ஒன்லி 2 மினிட்ஸ் ப்ரேயர். 2 நிமிஷம் ஜெபம் பண்றான். என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த மாம்சத்தை பட்சித்து கர்த்தரே தெய்வம் என்றதை தேவன் நிரூபித்தார். அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் நானும் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறத ஆண்டவரே என் குடும்பம் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறத என் ஜாதி ஜனம் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறத என் சொந்த பந்தம் பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செஞ்சு, அதிசயங்களை செஞ்சு, ஆச்சரியமான காரியத்தை செஞ்சு கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்பதை எல்லாரும் காணத்தக்கதாக கர்த்தர் என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என் ஜெபத்துக்கு பதில் தாரும். அல்லேலூயா சொல்லுமா? எப்படி ஜெபிக்கணும்? நீங்க என் கூட இருக்கீங்கிறத. அல்லேலூயா சொல்லுமா? வலதுகை உயர்த்தி சொல்லுங்க வைப்போம். ஆண்டவரே சொல்லுங்க, தேவனாய கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்க. எல்லாரும் அறியத்தக்கதாக, என் குடும்பம் அறியத்தக்கதாக, என் ஜாதி ஜனங்கள் அறியத்தக்கதாக, என் சொந்த பந்தங்கள் அறியத்தக்கதாக என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், எனக்கு அற்புதம் செய்தருளும். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத மற்றவங்களுக்கு காமிக்கணும். எப்படி காமிக்கிறது? அற்புதம் நடக்கணுங்க. அல்லேலூயா சொல்லுமா? அதிசயம் நடக்கணுங்க உங்க வாழ்க்கையில. நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கீங்க, எலியாவின் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுமா? எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ள வந்துச்சு 2 மடங்கு. யோர்தான் கதிரில, அந்த யோர்தான் நதி அண்டையில சால்வை கீழே வந்தோடனே சால்வையை எடுத்தான். ஒரு முறுக்குனா அந்த யோர்தான் நதிட்ட போய் கேட்டான், எலியாவின் தேவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோர்தானை ஒரு அடி அடிச்சான் பாருங்க. நதி 2ஆ பிளந்து பாதை காமிச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுமா? அவனுக்கு என்ன தெரியுமா? எலியா மாதிரி நான் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுமா? என் மேல இருக்க அபிஷேகம் எலியாவின் அபிஷேகம். என் மேல இருக்க ஜெப ஆவி எலியா ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிற ஜெப ஆவி. நான் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஜெபம் கிடையாது. எலியா ஜெபம் பண்ணா எப்படி அற்புதம் நடக்குமோ அதை போல நான் ஜெபம் பண்ணா என் வாழ்க்கையில என் குடும்பத்திலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எலியா ஜெபம் பண்றான், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் ஆண்டவரே. 2 வார்த்தை. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர்கிட்ட வளவளா கொலவளான்னு பண்ணாம நல்லா பாடுங்க. பாடுற நேரத்தை கூட்டுங்க, வேதம் வாசிக்கிற நேரத்தை கூட்டுங்க, கேட்கறத குறைச்சிக்கோங்க. நம்மளுக்கு எப்படி தெரியுமா? ஒத்த பாட்டை பாடிட்டு 1 மணி நேரம் கேட்கறது மளிகை கடை லிஸ்ட் மாதிரி. ஆண்டவரே அதை கொடுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க, ஆண்டவரே அப்படி செய்யுங்க, ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே கொடுத்துக்கிட்டே இருங்க, ஆண்டவரே எங்க ஆண்டவரே வச்சுருக்கீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் போய் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுவேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 50 நிமிஷம் நல்லா 20 நிமிஷம் பாட்டு பாடுங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷம் என்ன செய்யுங்க? நல்லா வேதத்தை உட்காந்து என்ன செய்யுங்க? வாசிங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுங்க. அல்லேலூயா சொல்லுமா? நாங்கள் இங்கே நிறைய ஜெபம்ன்றோம். எங்கள் ஜெபத்தில் பூரா பண்ணுறது அப்படி தான். வர்றவங்க பூரா ஆளுக்கு ஒரு பாட்டு முடிச்சோன்னே 2 அதிகாரம் பைபிள் வாசிப்போம். வாசித்து அதில் என்ன செய்வோம்? தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணி பாஸ்டர் இருந்தாருன்னா விளக்கம் கொடுப்பாரு. பாஸ்டர் இல்லைன்னா அவங்களே என்ன செஞ்சுருவாங்க? பைபிளை வாசித்து முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு ஜெப குறிப்பு எழுதி கொடுத்துருக்கோம். கொஞ்சமாக தான் ஜெபிக்கிறாங்க. பாடுறதும் வசனம் வாசிக்கிற நேரம் தான் அதிக நேரம். ஜெப நேரம் கொஞ்சம் தான், இவ்வளோதான் கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். அல்லேலூயா. எங்களுக்கு என்ன விசுவாசம் தெரியுமா?
எலியாவை போல் நான் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எலியாவை போல கருத்தாய் நான் ஜெபிப்பேன். எலியாவை போல விடாப்பிடியாய் நான் ஜெபிப்பேன். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீதிருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன், ஒருவன் மாத்திரம் மீதிருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் தேவனே, வழிமாறிக்கு தட்டில் படுத்தாலும் வார்த்தையினை பின்தொடர்வார், வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார், கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், ஜீவனை தேவன் மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்கள் தட்டி ஆவியில் நிரம்பி எலியாவின் தேவனே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், எலியாவின் தேவனே உம்முடைய அக்கினி இறங்கட்டும், எலியாவின் தேவனே ஒவ்வொருத்தருக்குள்ளாய் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அக்கினி இவர்களுக்குள்ளாக பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக, எலியாவின் தேவனுடைய அக்கினி இவர்கள் மேலே பற்றி பிடிப்பதாக. ஒரு விசேஷித்த ஜப ஆவி, ஓ விசேஷித்த ஜப ஆவி, ஒரு ஜப அபிஷேகம் உன்மேல் இறங்குறது. கரங்கள் தட்டி ஆவில் நிரம்பி ஓ ரபா லா ரபா ஆவியானவரே ஒவ்வொருத்தர் மேலையும் எலியாவின் மேல இருந்த ஜப அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அது வல்லமையா இறங்கட்டும். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே எலியாவை போல நாங்களும் கருத்தாய் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எலியா விடாப்பிடியாய் ஜெபம் பண்ணான், 7 முறை ஜெபம் பண்றான். இன்னொரு விஷயம், ஒரு சின்ன பையன் அவன் இறந்துட்டான், அவனுக்காக 3 விஷயம் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பிட்டான். விடாப்பிடியாய் ஜெபிக்கிறவன் எலியா. ஆண்டவரே
ஜெபத்துல நான் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டேன், பின் வாங்கி போக மாட்டேன். விட்டாய் புட்டியாய் ஜெபிக்கிற ஜெபாவினாலே, ஜெபாபிஷேகத்தினாலே கர்த்தரனை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. சுருக்கமாய் ஜெபித்தான். தேவனே, கருத்தாக விடாப்படியாக சுருக்கமாய் ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தினாலே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவர். வாழ்க்கையில யார் யாருக்கு என்ன அற்புதம் தேவையோ, என்ன அதிசயம் தேவையோ, வாழ்க்கையில என்ன மாற்றம் தேவை இருக்கிறதோ, பரலோகத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக, விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்ன விஷயத்துக்காக இந்த ஆலயத்தை தேடி வந்து அவங்க ஜெபம் பண்றாங்களோ, எலியாவின் தேவனே இயேசுவின் நாமத்தினாலே அது அப்படியே நடப்பதாக. இந்த மாசம் ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், ஆச்சரியங்கள் நடக்கணும். பிள்ளைங்க வாழ்க்கைய, குடும்ப வாழ்க்கைய ஆண்டவர் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி நன்றி இயேசு ராஜா.